Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். The Dear Siblings channel click பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Derma Co ஓட 20% Vitamin C Serum ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பார்த்தறலாம். நல்ல ஒபேக்கான கிளாஸ் பாட்டிலில் தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கும். என்ன தான் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஒபேக் கிளாஸ் பாட்டிலில் பேக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பயுமே ஒரு ஆக்டிவ் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல டார்க் கிளாஸ் பாட்டிலில் பேக் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க. பிகாஸ் ஒன்ஸ் அது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருச்சு அப்படின்னா அதோட எஃபெக்டே இல்லாமல் போயிடும். இந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபெரோலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹைட்ரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட் ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கின் கேரில் செகண்ட் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீரம் நல்லா அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், ஃபோர்த்தாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பேரபன் அண்ட் சிலிக்கான் ஃப்ரீ, கிளினிக்கலி ப்ரூவன் ஆக்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதை வந்துட்டு 30 டிகிரிக்கு குறைவாக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் டாப் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அக்வா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எத்தலசோபிக் ஆசிட் விச் இஸ் அ derived ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் சி. இது வந்து ஹைலி ஸ்டேபிள் இன் நேச்சர். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபேஸில் இருக்க ஃபைன் லைன்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தாக்சி டைக்ளைகால். இதை வந்து ஹியூமெக்டன்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமெக்டன்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஏரில் இருக்க மாய்ஸ்சரை ஸ்கின் அட்ராக்ட் பண்ணி அந்த மாய்ஸ்சரை நல்லா லாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா பியூட்டிலின் கிளைகால். பியூட்டிலின் கிளைகாலும் அதே வேலையை தான் பார்க்குது. அது என்னென்னா ஹியூமெக்டன்ட்டாகவும் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் இன்க்ரீடியன்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோலிக் ஆசிட். இது வந்து விட்டமின் சியை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனிக் ஆசிட். இது நேச்சராகவே நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து எதுக்காக இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் யாருமே இதை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸ்கின் கண்டிப்பாக இரிட்டேட் ஆகிடும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி பார்த்துடலாம். ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. கண்டிப்பாக இது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆக 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ் கேப் விடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ப்ராடக்டை கிட்டத்தட்ட 1 வீக் கண்டினியூஸாக இவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்டை நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வாங்கினேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்சம் ஃபேர் ஆனால் நல்லா இருக்குவேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் இந்த ப்ராடக்ட் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பம்ஸ், கழுத்தெல்லாம் தொடவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ரெட்டாகி ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சு. வாயை சுற்றி புண்ணாயிடுச்சு, அப்படியே தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நோஸோட இந்த இட்ஜெல்லாம் செம்மையாக இருந்துது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல இந்த ப்ராடக்ட் தான் இந்த வேலையாக பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ப்ராடக்ட் அப்படி ஒர்க் பண்ணுச்சுன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 3 மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஹை கான்சன்ட்ரேஷன் வைட்டமின் சி சீரமே யூஸ் பண்ணது தான். இந்த ப்ராடக்ட் வைட்டமின் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே 20% தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. நான் வந்து எடுத்த உடனே 20% யூஸ் பண்ணிட்டேன்.
எப்பயுமே அந்த தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஸ்கின்ல ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 இல்லைனா 10% வைட்டமின் சியை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்கின் கொஞ்சம் பழகும். அது பழகிட்ட பிறகு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஸ்கின் கேரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 20% ஆஃப் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் செகண்ட் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனை கரெக்ட் அமௌண்ட்டில் அப்ளை பண்ணாமல் விட்டது தான். பிகாஸ் நீங்கள் ஒரு ஸ்கின்ல ஒரு ஆக்டிவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து ஸ்கின் மேலே சன் பட்டால் கூட ஸ்கின் இரிட்டேட் ஆகாமல் இருக்கும். எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி எந்த சன்ஸ்க்ரீன் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டாக கண்டினியூஸாக டே அண்ட் நைட் யூஸ் பண்ணது தான். எப்போவே புதுசாக ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸாக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்கின்னுக்கு அது வந்து ரொம்ப புதுசு. இப்போ வரைக்கும் நீங்கள் ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரேராக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்கின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லைனா நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸை தான் பார்ப்போம். நான் ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் திருத்தி யூஸ் பண்ண பிறகு என் ஸ்கின்னில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிறத நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு பிம்பிள்ஸ் வர்றதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒர்க் பண்ணும். நான் இந்த ப்ராடக்ட்டை சென்சிட்டிவ் ஸ்கின் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை ஸ்கின்னுக்கெலாம் நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் பிகினராக இருக்கீங்க ஸ்கின் கேரில் அப்படின்னா சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இந்த ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இவங்களே ஏதாச்சும் 5 இல்லைனா 10% ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் இந்த ப்ராடக்ட்டை Derma Co வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 899. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். டோ செக் இட்.